students, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா அடுத்த டாபிக் Kirchhoff's law. very important topic. இந்த Kirchhoffங்கிறது ரெண்டு ரூல் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் லாக்கு பேர் என்ன அப்படினா கரண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் லான்னு சொல்லுவாங்க. செகண்ட் லா என்ன சொல்லுவாங்கன்னா வோல்டேஜ் லா அப்படிம்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கரண்ட் லா அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் கன்சிடர் பண்றோம். அதுல ஏதாவது ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் C வந்து ஒரு ஜங்ஷன். இப்போ இந்த ஜங்ஷன்ல வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து மீட் ஆகும். இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க. சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா the algebraic sum of the currents meeting at any junction in a circuit is always 0. ஒரு சர்க்யூட்ல எந்த ஒரு ஜங்ஷன்ல நீங்க போய் அங்க மீட் பண்ற கரண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்வேஸ் அந்த கரண்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் லா. the algebraic sum of the currents meeting at any junction in a circuit is always 0. இப்போ நீங்க Cங்கற ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கங்க. அப்ப எனக்கு நீங்க பாருங்க I1 I2 I3 I4 I5. இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா the I1 I2ங்கிறது current flowing towards the junction ஆ டயகனல் பண்ண இன்னர் சைடு இருக்கு. அப்ப இது வந்து current flowing towards the junction. இந்த I3 I4 I5 பாருங்க away from the junction. அப்ப இது வந்து என்ன I1 plus I2. இது என்ன I3 plus I4 plus I5. இப்போ என்ன சொல்லிருக்கோம்? the algebraic sum of the currents meeting at any junction in a circuit is always 0. அப்ப the current flowing, the algebraic sum of the current towards the junction is always equal to the algebraic sum of the current flowing away from the junction. அப்ப இந்த I1 I2 towards the junction வந்து அதுக்கு ஆட் பண்றேன். I3 I4 I5 away from the junction வந்து அதுக்கு ஆட் பண்றேன். அப்ப எனக்கு இந்த I1 I2ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? I3 I4 I5. அப்படி இல்லைன்னா I1 I2 I3 I4 I5 is equal to 0. அப்ப இந்த ரூல்ல நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்? current towards the junction னா பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும். current away from the junction னா என்ன கொடுக்கணும்? நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். அப்ப I1 I2 equal to I. அடுத்து வோல்டேஜ் லா. வோல்டேஜ் லா என்ன சொல்லுது அப்படினா the algebraic sum of the product of the current and resistance in any closed part of the circuit. ஃபர்ஸ்ட் லா வந்து ஜங்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு closed part of the circuit நீங்க கன்சிடர் பண்றீங்க. கன்சிடர் பண்ணும்போது இப்போ இந்த closed partல இது I1 இது I2 வெச்சுக்கங்க. இது P இது Q வெச்சுக்கங்க. இதோட EMF எப்படிதான்? இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா the algebraic sum of the product of the current and resistance in any closed part of the circuit is equal to the EMF of the circuit. அப்ப ஒரு சர்க்யூட்டோட ஒரு closed part நீங்க எடுத்துக்கிட்டு அந்த closed partல இருக்க கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படினா அதுக்கு எது ஈக்குவலா இருக்கும்? அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய டோட்டல் EMF க்கு ஈக்குவலா இருக்கும். the algebraic sum of the product of the current and resistance in any closed part of the circuit is always equal to the algebraic sum of the EMF in that circuit. அப்படிங்க. அப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரண்ட் கிளாக்வைஸா இருந்ததுன்னா you give the positive sign. உங்களுடைய கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸா இருந்தது அப்படின்னா நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் towards the junction னா பாசிட்டிவ், away from the junction னா நெகட்டிவ். செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் clockwise னா பாசிட்டிவ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் னா நெகட்டிவ் டைரக்ஷன். இதுதான் Kirchhoff's ஓட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட்
ரைட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பேஸ் பண்ணி வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க்னு ஒன்று பார்க்கணும். ரைட், ஓகே, அதை பார்ப்போம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க். இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் தான் பார்த்தோம்ல, அதோட அப்ளிகேஷன் தான் இந்த வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க். இந்த முதல்ல வீட்ஸ்டோன் நெட்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி 4 ரெசிஸ்டன்ஸ் 4 resistors are connected in series. 4 resistance சீரிஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணனும். எது வழியானா through a galvanometer and a battery. ஒரு பேட்டரி galvanometer பயன்படுத்தி 4 ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சீரிஸ்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த இதுக்கு தான் என்ன பேரு? வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க். இப்போ இந்த வீட்ஸ்டோன் நெட்வொர்க்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த பிரிட்ஜோட பேலன்சிங் கண்டிஷன் என்ன, எப்ப இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ்டா இருக்கும், இத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த ஜங்ஷன், இந்த சர்க்யூட்ல இந்த ஜங்ஷன் B முதல்ல எடுத்துறோம். அப்ப அந்த ஜங்ஷன் B ல பார்த்தோம் அப்படினா applying Kirchhoff first law, the algebraic sum of the currents meeting at any junction in a circuit is 0 ன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த B ய பாத்தீங்க அப்படினா எத்தனை கரண்ட் வருது? I1, Ig, I3. அப்ப நம்ம என்ன போடுறோம்? I1, Ig, I3 எழுதிட்டோம். இதுல இந்த I1 வந்து towards the junction, Ig னு I3 எப்படி இருக்கு? away from the junction. அப்ப towards the plus கொடுப்போம், away from the junction என்ன கொடுப்போம்? மைனஸ் கொடுப்போம். அப்ப I1 minus Ig minus I3 equal to 0. இந்த ஈக்குவேஷன் வந்து வெச்சுக்கங்க. அதே மாதிரி இந்த ஜங்ஷன் D எடுங்க. at D அதுல பாத்தீங்கன்னா எத்தனை கரண்ட் வருது? I2, Ig, I4 மூணு கரண்ட். அப்ப I2, Ig, I4. இந்த I2 towards the junction, Ig towards the junction, I4 away from the junction. அப்ப I2 ம் Ig என்ன போடணும்? பிளஸ், I4 என்ன போடணும்? மைனஸ். இது லா படி ஈக்குவல் டு என்ன? 0. இப்ப செகண்ட் லா அப்ளை பண்ண போறோம். A B B A at A B B A இதுல கிர்ச்சாஃபோட செகண்ட் லாவை அப்ளை பண்ண போறோம் இந்த ஒரு க்ளோஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும். அப்ப என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? P R galvanometer ரெசிஸ்டன்ஸ் G. அப்ப முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் எழுதுங்க. P R G. செகண்ட் லா என்ன சொல்லிருக்கு? The algebraic sum of the product of the current meeting at any junction in a closed circuit is always equal to the algebraic sum of the EMF of the circuit சொல்லிருக்கோம். சோ நம்ம இந்த இதை இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப P வழியா போற கரண்ட் என்ன? I1. R வழியா போற கரண்ட் என்ன? I2. galvanometer வழியா போற கரண்ட் என்ன? Ig. இப்ப இந்த I1 clockwise ல வருது, Ig clockwise ல வருது, I2 anti clockwise. அப்ப clockwise என்ன என்ன பண்ணுவீங்க? பிளஸ். அப்ப I1 ம் Ig என்ன? பிளஸ். இது வந்து என்ன? anti clockwise equal to என்ன? 0. ஏன் இங்க நம்ம இங்க நம்ம EMF கனெக்ட் பண்ணல பேட்டரி, அதனால EMF போடாம என்னன்னு போட்டுறோம்? 0. அதே மாதிரி இந்த ஹோல் இதை எடுத்துக்கங்க. at A B C D A full சர்க்யூட்டை எடுத்துக்கங்க. A B C D. அப்ப இத பாத்தீங்கன்னா P ஒரு ரெசிஸ்டன்ஸ், Q ஒரு ரெசிஸ்டன்ஸ், R ஒன்னு, S ஒன்னு. P ல என்ன கரண்ட்? I1, Q ல என்ன? I3, R ல என்ன? I2, S ல என்ன? I4. இப்ப இந்த I1 clockwise, I3 என்ன? clockwise, I2 என்ன? anti clockwise, I4 anti clockwise. அப்ப I1 ம் I3 ம் clockwise, அதனால அது வந்து என்ன போட்டுறோம்? பாசிட்டிவ். I2 anti clockwise, I4 anti clockwise equal to 0. ஏன்னா இங்க பொட்டன்ஷியல் இல்ல, அதனால இது என்ன போடுறோம்? 0. ஈக்குவேஷன் 4. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா bridge balanced
அப்ப bridge balance னா both the junction B and D are at same potential. இந்த B யும் D யும் same potential இருந்தா தான் cancel with each other net effect 0 ஆகும். அப்ப bridge balance அப்படினா both B and D same potential னா the current through the galvanometer is 0. For balanced condition Ig is equal to 0. இப்ப Ig 0 னா first equation என்ன ஆயிடும்? I1 minus I3 equal to 0 or I1 equal to I3. அதே மாதிரி second equation எடுங்க. Ig 0 னா I2 minus I4 equal to 0. அப்ப I2 equal to I4. Third equation எடுங்க. I1p minus I2r equal to 0. அப்படினா என்ன சொல்லலாம்? I1p equal to I2r. புரியுதா? I1p equal to I2r. இப்ப இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த 5 6 7 இந்த 5 6 7 நீங்க என்ன பண்றீங்க அப்படினா சப்ஸ்டிட்யூட்டிங் 4 ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. திருப்பி ஒரு தடவை சொல்றேன், அடுத்த டாபிக் இது அப்புறமே போயிடும். இப்போ இந்த மாதிரி 4 ரெசிஸ்டன்ஸை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி ஒரு பேட்டரி galvanometer வழியா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா that is Wheatstone network. இப்போ இந்த Bங்கிற ஜங்ஷனை எடுத்துக்கிறீங்க. அதுல கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா படி பார்த்தா 3 கரண்ட் towards the junction is positive, away from the junction are negative equal to 0. அதே மாதிரி D பாத்தீங்கன்னா 3 கரண்ட் I2 ம் Ig ம் towards the junction அதனால பாசிட்டிவ் போடுறோம், I4 away from the junction அதனால நெகட்டிவ் போடுறோம் equal to 0. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்ட்ட மட்டும் பாத்தீங்கன்னா செகண்ட்ல அப்ளை பண்ணோம்னா I1p I2r. ஏன்னா I1 clockwise, Ig clockwise, I2 anti clockwise அதனால இது போட்டுருக்கோம். அதே மாதிரி ஹோலா எடுத்துட்டீங்க அப்படின்னா I1 ம் I3 ம் clockwise அதனால பாசிட்டிவ், I2 ம் I4 ஆன்டி clockwise அதனால நெகட்டிவ். bridge பேலன்ஸா இருக்கணும்னா இந்த பாயிண்ட் B and D should same at potential. அப்ப ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல்னா there is no possibility for the flow of charges. அப்ப சார்ஜ் flow ஆகலனா அந்த கரண்ட் கிடைக்காது. அப்ப கரண்ட் உள்ள galvanometer என்ன 0. அப்ப I1 I3 என்ன ஆகும்? 0 ஆகும். அப்ப I1 I3. I2 I4 0, right? I2 I4. I1p I2r 0, I1p I2r. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா I1p plus I3q I1 என்னன்னு பார்த்தோம் I3. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? I1q போடலாமா? ஏன்னா I3 பதிலா என்ன போடுறீங்க? I1. அதே மாதிரி இங்க பாருங்க minus I2r minus I4s. I4 என்ன? I2. அதனால I4 எடுத்து என்ன பண்றேன்? I2s. அப்ப இது என்ன ஆயிடும்? I1 into p plus q. வருமா? இங்கே I1 இங்கே I1. I1 ல காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? p plus q. அதே மாதிரி minus I2 காமனா எடுக்கலாமா? minus I2 காமனா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? r plus s which is equal to 0. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்தி எழுதலாம்? I1 into p plus q is equal to இந்த மைனஸ் அங்க போனா என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பிளஸ் ஆனா என்ன ஆகும்? I2 into r plus s. ரைட்டா? இப்ப இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் 7 இது 8 ன்னு வெச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா ஈக்குவேஷன் 8/7 டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? I1 into p plus q by என்ன இருக்கு? I1p இருக்கா? I1p which is equal to I2 into r plus s by இங்க என்ன இருக்கு? I2r இருக்கா? I2r. I1 cancel ஆயிடும், I2 cancel ஆயிடும். cancel ஆயிடுச்சுன்னா என்ன இருக்க போகுது நமக்கு? p plus q by p equal to r plus s by r. இது எப்படி எழுதலாம்? 1 plus q by p is equal to 1 plus s by r. இந்த 1 என்ன ஆயிடும்? cancel ஆயிடும். cancel ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? q by p equal to s by r. அப்படி இல்லனா என்ன சொல்லலாம்? p by q equal to r by s. இதுதான்
balancing condition for Wheatstone's network. Very important 5 mark question. இது டெஃபினட்டா ரிப்பீட்டடா கேட்பாங்க. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா புரிஞ்சாதான் இது புரியும். இந்த ஜங்ஷன் எடுத்துட்டா 3 கரண்ட் வருதுங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த 3 கரண்ட்க்கு எப்படி நோட்டேஷன் கொடுக்கணும்? டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன் அம்புக்குறி அதை நோக்கி வந்தா பிளஸ், அதே வெளிப்பக்கம் வந்தா மைனஸ். அதே மாதிரி தான் டிக்கும் அம்புக்குறி அதை நோக்கி வந்தா பிளஸ், வெளியில வந்தா மைனஸ். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் சேர்த்து எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப I1P, IGG, I2R. அப்ப கிளாக்வைஸ்னா வலஞ்சுழி, அதுக்கு பிளஸ், ஆன்டி கிளாக்வைஸ்னா இடஞ்சுழி மைனஸ். அதே தான் ஃபுல்லா எடுக்கும்போது 4 ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் எடுத்துட்டு கிளாக்வைஸ்க்கு பிளஸ், ஆன்டி கிளாக்வைஸ்க்கு மைனஸ். பேலன்சிங் கண்டிஷன்னா அந்த B and D are at same potential. Same potential na there is no possibility for the electric flow chart. எப்பவுமே higher to lower தான் flow. அப்ப same potential போது current is 0 through the galvanometer. அப்ப I1 minus I3 0 ஆயிடும். I1 equal to I3. இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா I2 minus I4 equal to 0, I2 equal to I4. அதே மாதிரி I1P I2R கிடைக்குது. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா I1 into B plus Q minus I2 into R plus S 0. I1 into B plus Q equal to இந்த மைனஸ் அங்க போனா பிளஸ் ஆகுது. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த 7th ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா I1 கேன்சல் ஆயிடும், I2 கேன்சல் ஆயிடும். P by P 1 plus Q by P போடுவீங்க. இதே மாதிரி 1 plus S by R. இந்த 1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? Q by P equal to S by R. அதாவது ரெசிப்ரோக்கலா இருங்க. P by Q equal to R by S. இதுதான் balancing condition for Wheatstone's network. Okay? அடுத்து இப்ப கட் பண்ணிராமா? கட் பண்ணிட்டேன். ஹாய் ஸ்டூடண்ட். அடுத்த டாபிக் மீட்டர் பிரிட்ஜ். இந்த Wheatstone நெட்வொர்க்கோட another ஃபார்ம் தான் என்ன? மீட்டர் பிரிட்ஜ். அதோட அப்ளிகேஷன்ஸ் இத சொல்லலாம். முதல்ல இந்த மீட்டர் பிரிட்ஜ் வந்து அப்பாரண்டஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். ஒரு broad wooden board. இந்த wooden boardல 1 மீட்டர் லெந்த்ல மேங்கனீஸ் ஒயர், 1 மீட்டர் லெந்த்ல மேங்கனீஸ் ஒயர் AB இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இதுல ரெண்டு L ஷேப் காப்பர் ஸ்ட்ரிப் இருக்கு பாருங்க, வெல்டட் ஜாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க. இது ஒரு L, இது ஒரு L. இந்த wooden boardல இந்த மாதிரி ரெண்டு L ஷேப் வெல்டட் ஜாயிண்ட் இருக்கு. நடுவுல ஒரு ஹரிசாண்டல் வெல்டட் ஜாயிண்ட் இருக்கு, தட் இஸ் E. இப்போ இந்த வெல்டட் ஜாயிண்ட் இடையில ரெண்டு கேப் இருக்கு. ஒன்னு G1, another one G2. இந்த ரெண்டு கேப்ல G1ல வந்து நம்ம unknown resistance, the wire whose resistance is to be determined, அத கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த G2ங்கற கேப்ல the known resistance Qங்கிறது நமக்கு தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ், அத நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த Eங்கிறது வந்து galvanometer high resistance jockey. இந்த ஜாக்கியை நீங்க இந்த வயர்ல டச் பண்ணீங்க அப்படினா the circuit will be in connection, the current will be flow through the circuit. இப்போ இங்க இந்த மேக்னெட்டிக் வயரை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி வயரோட ஏன்ற எண்ட்ல இருந்து ஒரு டெக்லாமி செல் கீ another இதுல கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வயருக்கு பேரலா ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கும், காலிபரேட்டட் இன் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல காலிபரேட் பண்ண ஒரு மீட்டர் ஸ்கேல் இதுக்கு பேரலா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப PQ இந்த பார்ட் R, இந்த பார்ட் S. எப்படி Wheatstone நெட்வொர்க்ல பார்த்தா 4 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் through a galvanometer and battery. அதே மாதிரி இங்க P, இங்க Q, இந்த பார்ட் R, இந்த பார்ட் S, நாலுமே சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு through a galvanometer and battery. அதனால தான் இத என்ன சொல்றோம்? It is the modification of Wheatstone's network அப்படிங்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த galvanometer இந்த jockey இருக்கு இல்லையா, when the jockey is moving on the magnetic wire, நீங்க magnetic wireல jockey-ய மூவ் பண்ணீங்க அப்படினா circuit will be contact. அப்ப இந்த circuitல current flow ஆரம்பிச்சோட the galvanometer shows some deflection. நீ என்ன பண்ணணும் அப்படினா you have to move the jockey until your galvanometer shows zero deflection. உங்களுடைய jockey இங்கே இருந்து நீ நகர்த்தி ஒரு எண்ட்ல வச்ச அப்படினா ஒரு சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதே ஜாக்கியை கொண்டு போய் ஆப்போசிட் சைடு வச்சேன்னா ஆப்போசிட் சைடுல உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ யுவர் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் ஆர் ரைட் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். G1ங்கற
கேப்ல P ய கனெக்ட் பண்ணிட்டேன், G2ங்கற கேப்ல Q வை கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த E ல இருந்து galvanometer high resistance jockey கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த எண்ட் A ல இருந்து லக்ரான்ஜி செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலை ஒரு கீ வழியா B ல கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஜாக்கியை எடுத்து A அந்த எண்ட் வைக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன் will be in one side, say left side இருக்கு. அதை கொண்டு போய் D ல வச்சேன்னா ரிஃப்ளெக்ஷன் in right sideனா your connection is right. இப்போ நீ என்ன பண்ணணும்னா you have to put some value in the resistance. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், நோன் ரெசிஸ்டன்ஸ் இங்க வச்சிருக்க. வச்சிட்டு உங்களுடைய ஜாக்கியை என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். மூவ் பண்ண அப்படின்னா the reflection will be there. எது வரைக்கும் நீ மூவ் பண்ணணும்னா until you get zero reflection. ஏன்னா bridge balanced ஆகணும் அப்படின்னா the two terminals or junctions are at same potential. அப்ப for example at J the galvanometer shows zero deflection அப்படின்னா நமக்கு balancing condition செக் பண்ணி என்ன பார்த்தோம், P/Q is equal to R by S. அப்ப P/Q is equal to இந்த R ங்கிறது resistance per unit length of the wire. இந்த மேக்னெட்டிக் wire கனெக்ட் பண்ணிருக்கல அதோட யூனிட் லெங்த்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்ன, R. இங்க எவ்வளவு பார்ட் இருக்கு, AJ. அப்ப ஒரு லெங்த்க்கு R னா AJ க்கு என்ன போடுவ, R * AJ. அதே மாதிரி இங்க என்ன போடுவ, R * JB. இந்த AJ ல நம்ம என்ன மெஷர் பண்றோம், L1. JB ல என்ன மெஷர் பண்றோம், L2. அப்ப R * L1 by L2 வா, R என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப P/Q equal to L1 by L2. அப்ப P தான unknown resistance. அப்ப P is equal to இந்த டிவிஷன்ல இருக்கிறது எங்க போகுது, ப்ராடக்ட்ல. அப்ப Q into L2 by L1. இங்க values Q நமக்கு தெரியும், L1 L2 மெஷர் பண்றோம். Substituting the values we can find the resistance of the given wire. புரியுதா? இப்ப இங்க இந்த காப்பர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து there may be a possibility for the error due to the resistance. Resistance க்கு error இருக்கும். So in order to avoid the error, we repeat the experiment by interchanging the position of P and Q. இங்க இருக்க P ய தூக்கி இந்த பக்கம் போடணும், இங்க இருக்க Q ய தூக்கி இந்த பக்கம் போடணும். ரிப்பீட் பண்ணி interchange பண்ணி இந்த எக்ஸ்பெரிமென்ட் ரிப்பீட் பண்ணி செய்யறதுனால you can reduce the error. அந்த எரரை என்ன பண்ணலாம், reduce பண்ணலாம். ரைட்டா? How can you determine the resistance னா இதோட முடிச்சா போதும். இதுல இன்னொரு क्वेश्चन கொக்கி போடுவாங்க. How can you calculate the specific resistance or resistivity of the given wire? நமக்கு தெரியும் resistivity னா RA into L. R ங்கிறது resistance. இங்க நம்ம resistance என்னன்னு சொல்லிருக்கோம், P. அதனால P. இந்த வயர்ங்கிறது ஒரு ஸ்பியர் தானே, அதோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, pi r ஸ்கொயர். இங்க r ங்கிறது இங்க ரேடியஸ் வந்து a, அதனால pi a ஸ்கொயர் by L. அப்ப rho equal to P into pi a ஸ்கொயர் L. அப்ப the values of P, A are determined and these values are substituted in the formula. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா நீ என்ன பண்ணலாம், you can calculate the specific resistance of the given wire. அப்ப இந்த Wheatstone network-ஓட another form தான் என்ன, இந்த மீட்டர் பிரிட்ஜ். இந்த டிவைஸ் வச்சு நம்ம ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு இன்னொன்று அன்னோன்னா அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஓகே.